அன்டெஸ்டட் ஓட் பேங்க் விஜயோடது. ஆனால் அவருடைய வின்னபிலிட்டி மீது சந்தேகம் இல்லை. கட்சிகள் சேர்ந்து கூட்டணி உருவாக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி 18% நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்க. அதனால் அவங்க வின்னபிலிட்டி மீதும் சந்தேகம் இல்லை, கூட்டணி அமைவாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேவுடைய வின்னபிலிட்டி மீது மட்டும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க 20% ராமதாஸுக்கு அவர் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. நான் தானே சொன்னேன், உங்கள்கிட்ட தானே சொன்னேன், இந்த சபையில் தானே சொன்னேன். ராமதாஸுக்கு மட்டும்தான் அவர் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்காருங்கிறத முதல் சுற்றுல நானே சொன்னேன். அந்த பக்கம் போயிடும். தேமுதிகவுக்கு நான் உறுதியா தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, தேமுதிக போனா அங்கே சீட் கன்வெர்ட் ஆகுங்கிறது என்னோட உறுதியான கருத்து. வின்னபிலிட்டி இருக்கிறதுல ஏடிஎம்கே மீது இல்ல, அங்கிட்டு போயிடுவாங்கன்னு ஜெயிக்கலையே. நீங்க என்ன பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது? மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்தது. அவரே சொன்னாரு, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம். நான் சொன்னேன், இந்தியா மோடி காப்பாத்துவாரு, தமிழ்நாட்டில் 35 சீட்டு நீங்க வருவீங்க, 4 சீட்ல போட்டின்னு சொன்னேன். உங்ககிட்டே சொன்னேன். ரெண்டாவது வரக்கூடியவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அணிக்கும் முன்ன விட அதிக லீடிங் இருக்குன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட சொன்ன, நீங்க உடனே சொன்னீங்க அப்போ போட்டியே இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா, போட்டியே இல்லை, பொசிஷன் தான். இன்னைக்கு 5 முனை போட்டியில நடந்ததுன்னா அதுதான் பொசிஷன். இன்னைக்கும் ரெண்டாவது வர்றவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள வித்தியாசம் ஹெவியா இருக்கும். அதே வேளையில திமுக அணி வாக்க இழக்குங்கிறத நான் கருதுறேன். இந்த இடம் பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமியால சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கிறத 5 தொகுதிகளோட ஆதாரத்தை வச்சு சொன்னேன். தேமுதிகவுக்கு என்டிஏ வேலை தான் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கிறத திருநெல்வேலியில் 8% வாக்கு அதிமுக எடுத்தது, ராமநாதபுரத்தில் 9% எடுத்தது, தேனியில் 13% எடுத்தது சொன்னேன். இந்த மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. அதிமுகவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே தான் களத்தை சந்திச்சாங்க. திரு அரசகுமார், 5 முனை போட்டின் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். அந்த அடிப்படையில் திமுகவுக்கு சாதகம்னா கடைசி விவாதங்கள் எத்தனை முறை போட்டி நடந்தாலும் ஒருவேளை அது இல்லாம போகிற போது அது திமுகவுக்கு பெரும் சவாலாக இந்திய அளவில் போற்றப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய 10 முக்கிய தலைவர்களில் ஒருவராக எமது தலைவர் திகழ்கிறார். இல்ல திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து மாற்றணும்னு ஒரு கருத்துல எல்லாரும் தலைமை ஆளுமையை பொறுத்து தானங்க ஒரு கூட்டணி எப்ப அமையும்? நம்பகத்தன்மையை பொறுத்து. அவங்க தான் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, யாரும் போகலையே. பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பு இல்ல கொஞ்சம் இருங்க, எடப்பாடி சொல்லலையா மெகா கூட்டணி அமைப்பு? அதிமுக அதிமுக தலைமை இருங்க, நான் பேசும்போது குறுக்கிடவே இல்லை. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. ஏன் குறுக்கிடல? நாகரிகம் கருதி குறுக்கிடல. இல்ல வேண்டான்னு வெளியே வந்துட்டோம். நாங்க விரும்பி பாஜக தான் சார் வேணான்ட்டு வெளியே வந்தாங்க. இவங்க தான் மத்தவங்க எல்லாம் கூட்டணிக்கு வாங்க நாங்களே. இவங்க பின்னாடி யாரும் போகலையே. நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குங்கிறாங்கல்ல. ஜெயலலிதாவிற்கு முன்னால், ஜெயலலிதாவிற்கு பின்னால் அதிமுக ரெண்டா பார்க்கணும். ஆளுமை மிக்க தலைமை இல்ல அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நம்பகத்தன்மை இல்லாம தலைவர் இல்ல நம்பகத்தன்மை எட்ட தலைவர் இருக்கிறார். மக்களுடைய ஆட்சி திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. ஆக மக்கள் அடுத்தடுத்த அமர்வுகளையும் விரிவா பேசுவோம்.